Hi friends, welcome to Samria channel. Cook with Komali season 6 ஓட grand launch May 4th 8 மணிக்கு ஆரம்பமாகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து விஜய் டிவில பின்னாடி ப்ரோமோஸை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ப்ரமோஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக் வித் கோமாலியில யார் கண்டஸ்டன்ஸ், யார் கோமாலிஸ், இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரமோஸ் வீடியோஸ் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்ச சில டீடைல்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதாவது முக்கியமா இந்த சீசன்ல வந்திருக்க கண்டஸ்டன்ஸோட குக்கிங் ஸ்ட்ரென்த் என்ன அண்ட் குக்கிங் வீக்னஸ் என்ன அப்படின்றத பத்தின டீடைல்ட் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங்ல இருந்து ஒரே ஃபன் தாங்க. முக்கியமா சுனிதா டாலியை பார்த்துட்டு என்னோட தங்கச்சி மாதிரியே இருக்கன்னு கட்டி பிடிச்சதும் சரி, ராமர் பிரியாராமன் மேடம் கிட்ட வலிஞ்சதும் சரி, அதுக்கு பிரியாராமன் மேடம் வெக்கப்பட்டதும் சரி, ரொம்பவே ஃபன்னா இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு புது கண்டஸ்டன்டோட நேம் தெரியல, யார் இவங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான விடை தெரிஞ்சிருச்சு. இவங்க சுந்தரி அக்கா. மெரினா பீச்ல மீன்களை விதவிதமா சுட்டு விற்கிறவங்க. இவங்களுக்குன்னு மெரினா பீச்ல ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. இவங்களை பார்த்த உடனே கோமாளியில ஒருத்தரான தங்கதுரை அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட அம்மா மாதிரியே இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களும் கண்ணை தொடச்சி நானே உன் அம்மா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேத்துனதை பார்க்கும் பொழுது தங்கதுரையோட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் கலங்க தான் செஞ்சோம். இப்போ வந்திருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு குக்கிங்ல இருக்கிற ஸ்ட்ரென்த், அவங்க சமையல்ல இருக்கிற அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க சமையல்ல இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துருவோமா. இங்க ரெண்டு டீம் இருக்கு, டீம் ஜென் கோல்ட் அண்ட் டீம் ஜென் போல்ட். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள ஜென் கோல்டாவும், கொஞ்சம் யங் அண்ட் எந்தூசியாஸ்டிக் கண்டஸ்டன்ஸை வந்து ஜென் போல்டாவும் வச்சிருக்காங்க. இப்படிதான் டீம் பிரிச்சிருக்காங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாராமன் மேம் பத்தி பாத்துருவோம். பிரியாராமன் அவர்களின் குக்கிங் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா, சர்வதேச உணவு வகைகளை ஈஸியா சமைச்சிருவாங்களாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்ல அவங்கள அமைதியா வச்சுப்பாங்களாம். அதுவே அவங்களோட வீக்னஸ் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ட்ரெயின்ட் குக் கிடையாதான். அதிகமான பேருக்கு சமைக்கிறதோ இல்ல வந்து குக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதோ எப்பவுமே எனக்கு ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சுந்தரி அக்கா அவர்கள். இவங்க நம்ம ஒரு சாப்பாடெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்களாம், முக்கியமா மீன் வகைகள்ல. ஆனா இவங்களோட பெரிய வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்வதேச உணவுகள்லாம் சமைக்க தெரியாதான். இன்டர்நேஷனல் ஃபுட் வெரைட்டினா எனக்கு கொஞ்சம் பயம் தான் சொல்றாங்க. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் மதுமிதா அவர்கள். இவங்க ஹோம் ஸ்டைல் குக்கிங்லயும் சவுத் இந்தியன் ஃபுட்லயும் கலக்குவாங்களாம். இவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பேக்கிங்னா எனக்கு கொஞ்சம் பயம்பா அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி சவுத் இந்தியன் ஸ்வீட்டு காரம் எல்லாமே நான் கலக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஜென் போல் டீம்ல இருந்து வரப்போறது யூடியூப் புகழ் சௌந்தர்யா அவர்கள். சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, தான் எல்லா விதமான நான்வெஜ் ஃபுட்டையும் அடிச்சு நொறுக்குவாங்களாம். ஆனா இந்த வெஜ்ஜு தான்ப்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் நான் இன்னும் ட்ரெயின் ஆகணும் அப்படின்றாங்க. அடுத்து ஜென் போல் டீம்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து வந்திருக்க உமேர் லத்தீப் தான். இவர் தன்னோட ஸ்ட்ரென்த்தா காஷ்மீரி உணவு வகைகளை சொல்றாரு. அந்த அளவுக்கு தேவையான அந்த ஐட்டங்களை நான் ஆட் பண்ணுவேன், சூப்பரா குக் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சவுத் இந்தியன்ஸோட இன்கிரீடியன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியாது, அப்புறம் டெம்பரேச்சர் கரெக்டா வைக்க தெரியாது, இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, பாத்துக்கலாம் வாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஷபானா ஷாஜஹான் அவர்கள். இவங்க சொல்றது என்னன்னா, நான் கேரளா ஃபுட் எல்லாமே சூப்பரா சமைச்சிருவேங்க. ஆனா இந்த மத்திய தரைக்கடல், அதாவது முக்கியமா கிரீஸ், இட்டாலி, ஸ்பெயின் இந்த மாதிரி கண்ட்ரி ஃபுட் எல்லாம் எனக்கு சமைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சொல்வதெல்லாம் உண்மை புகழ் மேம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜென் கோல்ட் டீம்ல இருந்து. இவங்களோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா வெஜ் டிஷஸ் தான், மாக் டிஷஸ், அதாவது கண் பார்க்க கை செய்யும்ல அந்த மாதிரியான டிஷஸ், அண்ட் சிம்பிள் அண்ட் ஹெல்தி டிஷஸும் நான் ஈஸியா செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பெரிய வீக்னஸா அவங்க ரொம்ப நேரம் குக் பண்ணுவாங்களாம், அது இல்லாம ரொம்ப ஸ்லோவா குக் பண்ணுவாங்களாம். இது ரெண்டு தான் அவங்களோட வீக்னஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து டீம் ஜென் கோல்ட்ல இருந்து கஞ்சா கருப்பு அவர்கள். இவரோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கொஞ்சம் கணிக்க முடியும். அதாவது இவரோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் டிஷஸ் தான். அண்ட் இவருக்கு பயமுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிஷஸ், சர்வதேச உணவு வகைகள் சமைக்கிறது தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்மளோட ஃபேவரட் கண்டஸ்டன்டான ராஜு அவர்கள். இவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டா, மனசுல தோன்றது சமைப்பேங்க அப்படிங்கிறாரு. சரி, இவரோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஸ்லோவா சமைப்பாராம், இதுதான் அவரோட வீக்னஸ்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கண்டஸ்டன்ட் ஐடி விவசாயி அவர்கள் நந்தகுமார். ஜென் போல் டீம்ல இருந்து வந்திருக்காரு. இவரோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா, நேரா ஃபார்ம்ல இருந்து நம்ம டேபிளுக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறதுல எக்ஸ்பர்ட்டா. ட்ரெடிஷனல் நேட்டிவ் வெஜிடபிள்ஸ் வச்சு விதவிதமா சமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீக்னஸ்னு பார்த்தா சர்வதேச உணவு வகைகள் சமைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிறதா சொல்றாரு. ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லா கண்டஸ்டன்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுல உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.